நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக இன்று 5வது வாரமாக மேய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படியாக யோவான் 10ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் நம்ம தியானித்து முடிந்தாயிற்று. இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். ஆனாலும் 6ஆம் வசனத்துடைய சத்தியத்தை நான் போன வாரமும் சற்று தெளிவாய் பேசிவிட்டேன். ஆக நான் அதை வாசித்து அது தொடர்ச்சியாக நாம் அதிலே பிரவேசிப்போம். நான் வாசிக்கிறேன். யோவான் 10, ஜான் சாப்டர் 10 verse 6. இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அப்படி என்றால் நமக்கு தெரியும், பரிசேயர்களிடம் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஊமை என்ன ஊமை? அவர்தான் மெய்யான மெய்ப்பன், ஆட்டு மந்தை என்ற சத்தியத்தை அவர் பேசுகிறார். அது அவர்களுக்கு என்னவில்லையாம், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஏன் அவர்கள் அறியவில்லை அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, அவர்கள் பாருங்க, தேவாதி தேவன் உலகத்தை படைத்தவர் மனிதனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் வார்த்தையானவர். அவரை தான் நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். சரியா? அவரை தான் நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்போ உலகத்தில் இருக்கிற போதகர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு கொடுப்பதற்கு அது என்ன வார்த்தை பாய்ப்பார்கள் என்றால், 2 சொல் பாய்ப்பார்கள். பிரசங்கம், மறதியா இருக்கு அந்த வார்த்தைகள், திடீர்னு வரல. இது வந்து பிரசங்க கலை, தமிழ்ல பிரசங்க கலை என்று சொல்லுவார்கள். எப்படி ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இது வேதாகம கல்வியிலே கற்றுக் கொடுப்பதும் உண்டு. அப்போ யாரிடம் என்ன மாதிரி ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வயசு வேறுபாடு, கலாச்சார வேறுபாடு, இதெல்லாம் அடிப்படையை கொண்டு பிரசங்கத்தை கொடுக்கணும். இது லேசுப்பட்ட காரியம் அல்ல, இது கடினம். சரியா? இது நம்ம அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம போதிக்கிறோம். அந்த வார்த்தையானவரே போதித்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கட் பண்ணி பார்ப்போம். சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன் உலகத்திலே அமர்ந்து போதிக்கிறார். அவர் போதித்தும் அவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு விளங்குறதா? அல்லேலூயா. எப்படி நமக்கு விளங்குகிறது அப்படி என்றால், ஏதோ நம்ம என்னமோ 2 கும்பலாம் வச்சு பிறந்த லோகத்துக்கு நம்ம ஒன்றும் ஞானிகள் அப்படி அல்ல. நான் தமிழண்டா, என்னுடைய அறிவு வேற, அப்படி நமக்கு பெருமை இல்லை. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24ஆம் அதிகாரம். ஏன் நமக்கு இந்த சத்தியம் விளங்குகிறது அப்படி என்றால், லூக்கா 24 44 நான் வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்களை இவைகளே என்றார். அப்பொழுது 45, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து தெளிந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. என்னவாம்? இன்னைக்கு நமக்கு வேத வசனம் விளங்குறது, கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்? அதை வார்த்தையானவரே நமக்கு செய்கிறார். என்ன? 45வது வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தாராம். அல்லேலூயா. இன்று வேத வசனம் நம்ம கையில இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கு, ஏறக்குறைய ஒரு 1500 வருடத்துக்கிட்ட கையில வேதாகமம் யாட்டியம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வேதாகமம் ஒரு மொழிபெயர்க்கப்பட்டு எல்லார் கையில கர்த்தருக்கு சோதரம். அப்ப இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே இதை விளங்கி கொள்ளும்படி அதை நமக்கு திறக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடைய ஈவு. 2வது காரியம், எப்படி நமக்கு இந்த வேத வசனம் புரிகிறது? அதாவது நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம்.
அவர்களிடம் இல்லாதது நம்மேல் என்ன மேன்மையா இருக்கிறது. நம்மிடம் இருக்கிற மேன்மை, இந்த மேன்மையை செய்தவர் கர்த்தர். ஒன்று, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர், அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி, நாம் விடுதலையாகும்படி, இதை நாம் விளங்கி கொள்வதற்கு கர்த்தரே நம் மனதை திறக்கிறார். ஆமென். அப்போ அவர் ஆசைப்படுறாரு, நம்ம கற்றுல இருக்கக்கூடாதான், நம்ம விடுதலையாக்கப்படணுமா. அல்லேலூயா. அடுத்து என்ன? யோவான் 16:13. ஜான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்னது? ஆவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்துவார். ஆமென். நமக்குள்ளாக இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறதுனாலே நமக்கு இன்று வேத வசனம் புரிகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொன்று, மத்தேயு 13:11. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு சத்தியம் புரிகிறது என்றால், அன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே வரவில்லை. யார் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நம்மை சகல சத்தியக்குத்தான் நடத்துவார். அவர்களுக்கோ இது என்ன ஒன்றும் புரியல, கேட்குறாங்க, பேசுற காரியம் அவங்களுக்கு தெரியுது, ஆட்டு மந்தையை பத்தி பேசுறார், ஆனாலும் அது உள்ளுக்குள்ள சத்தியம் அவர்கள் விளங்கவில்லை. அவர்களுடைய மனக்கண் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னொரு 13 மத்தேயு 13 Matthew 13. 11 சீஷர்களிடம் அவர் பேசுகிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அன்பு நம்ம மேல எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட யாரோ சொன்ன காரியம் என்னன்னா, யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்துல சுற்றி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆகையினாலே அவர்களை நாம் இஸ்ரவேலுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படி என்று யாரோ ஒரு சபைக்கு போகிற ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி இவரிடம் சொல்லியிருக்கு. இவர் ஒரு இந்து. அப்போ இவருக்கு இது புரியல. அப்போ நான் சொன்னேன், வேதத்தின்படி இஸ்ரவேலர்களுடைய மேன்மையை குறித்து சற்று விவரமாக அவரிடம் சொன்னேன். அதே நேரத்தில் நம்ம இஸ்ரவேலுக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிறவர்களாக இல்லாதபடி இந்த யுத்தம் நடக்கிற எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆமென். ஈரானுக்காக ஜெபிக்கணும், பக்கத்தில் சிரியா அதுக்காக ஜெபிக்கணும், காசாவுக்காக ஜெபிக்கணும், சரியா, அமெரிக்காவுக்காக ஜெபிக்கணும், மற்ற யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் சம்மந்தப்படுறாங்களோ எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம கடமை. இஸ்ரவேலுக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கணும், மற்றெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, அப்படி இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், அவ்வளவு மேன்மையானவர்கள். ஆமென். இஸ்ரவேலர்கள் தான் உலகத்துல முதல் இடத்துல இருக்கிறவர்கள், அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு அது கொடுக்கப்படலையா. என்னது? அந்த மத்தேயுல பார்த்தோம் இல்லையா, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற இந்த மேன்மை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை அவர் அறிந்து கொள்வதற்கு. ஆமென். அவர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆனா இன்று நாமோ தேவராஜ்யத்திலே இணைக்கப்பட்டு நம்மை உண்டாக்கினவரை நாம் வணங்கி அவருடைய வார்த்தையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த 6ஆம் வசனத்துல ஏன் அவர்களை விளங்கி கொள்ள முடியல அப்படின்னா, கர்த்தர் இன்று இதை விளங்கி கொள்ளத்தக்க நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நியமித்திருக்கிறார். ஆமென். ஆகையினாலே இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும், அது நிச்சயம். ஆமென். தொடர்ந்து 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சரி, 7ஆம் வசனத்துக்கு போவது முன்பதாக நான் இன்னொரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இன்று உயிர்த்தெழுந்த நாள் அல்லவா? இன்று உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளையும் இயேசுவே விசுவாசிக்கல யூதர்கள்.
இயேசுவை விசுவாசிக்கல. அப்ப இயேசுவோடைய மரணத்தை விசுவாசிச்சிருப்பாங்களா? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவ மரணத்தை விசுவாசித்தாங்க. நான் அவங்க தானே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சரியா? அதான் நான் என்ன குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவர்களுக்கு 6ஆம் வசனத்துடைய கருத்து என்ன சொல்லுகிறது? அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. கருத்தை மட்டும் அறியவில்லை, அவர்கள் இயேசுவே அறியாம இருந்தாங்க. ஆகையினாலே அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவர் மரித்தார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாம் மதம் அவர் மரித்ததை நம்பவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவையில இயேசு மரிக்கவில்லையா, இயேசுவுக்காக வேறு ஒருத்தர் மரித்தாராம் அப்படி என்று இஸ்லாம் மதம் போதிக்கிறது. எப்படி இருந்தாலும் யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் மரித்தார், சிலுவையில் அவர்கள் தான் ஒப்பு கொடுத்தார்கள், அது உண்மை. ஆனால் அவருடைய மரணத்தை நம்பினாலும் அவர் உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகையினாலே நான் வேதத்திலே வாசித்தோம் என்று சொன்னால், அவருடைய உயிர்ப்பை கண்ட சாட்சி கொடுத்த அந்த காவல் காக்கிறவர்களுடைய சாட்சியின் அடிப்படையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கதையை ஒரு பொய்யான கதையாக, அவருடைய சீஷர்கள் அவருடைய உடலை திருடி விட்டு போனார்கள் என்று சொல்லி இன்னும் யூதர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர் நம்பவில்லை. அப்போ இங்க பாருங்க, இதுல சத்தியம் நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்னா, வேத வசனத்துல இருக்கிற சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளல அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலில் உள்ள வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு இருக்கிற சத்துருக்கள், அது நமக்கு இருக்கிற விரோதிகள், என்னென்ன விரோதிகள் நமக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க? என்னென்ன விரோதிகள்? ஒரு லிஸ்டா போடுங்க. விரோதிகள் இருக்காங்களா இல்லையா? என்னென்ன? பொருளாதாரம், அது ஒரு பெரிய விரோதி. ஆமா இல்லையா? உங்களுக்கு டீச்சர் பெரிய விரோதியா? உங்களுக்கு உற்ற உறவினர்கள் ஒரு பெரிய ஒரு சத்ருவா இருக்கிறாங்க. வேற நோய்கள் பெரிய சத்ரு. ஆமா இல்லையா? வேற என்ன? சில நாடுகள்ல அரசாங்கம் பெரிய சத்ருவா இருக்கலாம். இருக்குதா இல்லையா? இருக்குது. வேற அவருக்கு ஹோம்ஒர்க்கா இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, சத்ருவிலே கடைசி சத்ரு மரணம். அதாவது இப்போ இந்த பிள்ளைங்க கேம் விளையாடுறாங்க இல்லையா? அந்த கேம்ல சில கேம் எப்படி இருக்கும்னா, ஒரு சேலஞ்ச் ஒரு சின்ன சேலஞ்சா இருக்கும். ஒரு சின்ன ஒரு நபரை ஜெயிக்கணும். அப்படியே லெவல் ஏற 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 பெரிய ஹை லெவல் பெரிய ஒரு சேலஞ்ச் வரும். ஆமா இல்லையா? அதை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் வின்னர். இப்ப இயேசு என்னது, இந்த லேசான சின்ன சின்னதெல்லாம் போய் அடிக்கல. அவர் பெருச மேலான சத்ரு மரணத்தை அவர் தாழ்த்தி விட்டார். மரணத்தை அவர் என்னது, அது ஒரு நல்ல ஒரு கோட் இருக்குது, he killed the death. அப்படியா வரும்? நல்ல ஒரு மறதியா இருக்குது. ஒரு தடவை குட் ஃப்ரைடேல அந்த வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை என்று ஒரு பிரசங்கம் கேட்டேன். அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை அவர் கொன்று விட்டார். ஆமென். சரியா? அதான் அவருடைய. அப்ப அதுல ஒரு வல்லம் இருக்குது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல்ல ஒரு வல்லம் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதை விதைக்கிற அந்த உவமையில யார் இந்த கனி கொடுக்காதவர்கள் அப்படி என்றால், சத்தியத்தை கேட்டு புரிந்து கொள்ளாதவர்கள் கனி கொடுக்க மாட்டார்களாம். சத்தியத்தை கேட்டு புரிந்தால்தான் கனி கொடுத்து 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி கொடுக்க முடியும். அப்ப நமக்கு மிக முக்கியம் என்ன, நாம் வேத வசனத்தை வாசிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவனே நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அப்படி அந்த அடிப்படையில ஏற்கனவே நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சத்தியத்தை
இந்த உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறதுனால உயிர்த்தெழுதலையும் இயேசுவை விசுவாசிக்காத ஒரு யூதன் அன்று இதோ இந்த வாசிக்கிறோம் இல்லையா 10ஆம் அதிகாரத்துல, அதுல நடந்த அதை போலவே ஒரு மனிதர் ஒரு 1800ஆம் வருடத்திலே ஒரு யூதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை குறித்து நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இன்று ஏப்ரல் 5 இந்த நாள்ல நம்ம உயிர்த்தெழுந்த நாளை விசுவாசிக்கிறோம், கொண்டாடுகிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு செய்தி நான் சமீபத்தில் இன்டர்நெட்ல பார்த்தேன். என்னன்னா 1857ஆம் வருடத்துல எழுதப்பட்ட ஒரு ஆன்டிக் பைபிள், ஒரு பழமையான வேதாகமம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அந்த வேதாகமத்துல இண்டெக்ஸ் பகுதி, அதாவது இந்த புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகங்களை தவிர்த்து சில குறிப்புகள் தனியாக எழுதப்பட்டிருக்கும். ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனத்தை குறித்தான ஏதோ ஒரு குறிப்பு, அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை வேதாகமம் மாத்திரம்தான். அந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களின் குறிப்புகள், அதற்கு ஏற்ற குறிப்புகள் தனியாக எழுதப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் அது இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த இண்டெக்ஸ்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதா, அதாவது 1857 எழுதப்பட்ட ஒரு பழமையான பைபிள்ல ஒரு இண்டெக்ஸ் குறிப்புல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு உயிர்த்தெழுந்தது ஏப்ரல் 5 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, அந்த அந்த நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். அந்த நாள் ஏப்ரல் 5 இந்த உயிர்த்தெழுந்த நாள் 12 வருடத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட்ல வந்துக்கிறோம். இன்னைக்கு வந்துருச்சா 2026, இதோட 12 வருடம் கழித்து தான் இந்த ஏப்ரல் 5 வரும். அப்ப இந்த நாள் விசேஷமான நாளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, அது எந்த நாள்ல வந்தாலும் அந்த நாள் நமக்கு முக்கியம் அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இந்த நாளை நம்ம கொண்டாடும் பொழுது நம்ம என்ன உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிறோம்? இயேசு உயிரோடு எழும்பினார். ஆமென். எங்களுடைய பள்ளிக்கூடத்துல, செகண்டரி ஸ்கூல்ல படித்தவர்கள் இன்று மதியத்துல சில ஒரு 10-15 பேர் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கடையில இன்னைக்கு மதிய உணவுக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேர் பட்டியல் போடும் பொழுது நான் போட்டு விட்டேன், என்னால் வர முடியாது, இன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று. அப்ப என்ன, நம்மை அறிக்கை செய்கிறோம், இயேசு உயிரோடு எழும்பினார். இயேசு உயிரோடு, யாருமே இந்த உலகத்தில் உயிரோடு எழும்பினதில்லை. வேதத்திலே ஒரு சில பேர் எழும்பினார்கள், ஆனால் அவர் மறுபடியும் மரித்தார்கள். லாசரு இருக்கட்டும், உயிரோடு எழும்பின லாசரு மறுபடியும் மரித்துதான் போயிருந்தான். ஆனா இயேசு அப்படி இல்லை, உயிர் தெழுந்தார். அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆக நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு 365 நாளும் குட் ஃப்ரைடே. இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார். அதை 365 நாளும் நாம் நினைவு கூர்ந்து பாவத்திலிருந்து நாம் விடுதலையா இருக்க வேண்டும். 365 நாளும் நமக்கு உயிர் தெழுந்த நாள். ஹல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்தார், ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆக நான் ஜெயிக்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி அந்த வல்லமையோடு இருக்க வேண்டும். 365 நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ். ஏனால் இயேசு எனக்காக உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்படியாக நாம் நம் வாழ்க்கை முழுவதும் விசேஷித்து கொண்டு கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? இன்னொரு காரியம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையாம், அவர் சொல்ற கருத்தை புரிந்து கொள்ளவில்லையாம். இப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, 1783 1853 வரைக்கும், ஏறக்குறைய எத்தனை வருஷம்? 53, அங்க ஒரு 50, ஒரு 70 வருடம், ஏறக்குறைய ஒரு 70 வயது உள்ள வாழ்ந்த ஒரு யூதன். அவர் பேரு சிமியோன் கிரீன்லீஃப். சிமியோன் கிரீன்லீஃப் இவர் அமெரிக்கா தேசத்துல வாழ்ந்தவர். இவர் ஒரு லாயர், வழக்கறிஞரா? லாயர்னா வழக்கறிஞர், வழக்கறிஞர். இவர் கிரிமினல் லாயர். எந்த மாதிரி கேஸா இருந்தாலும் அவர் அதை உடைத்து விடுவார், அவருடைய அந்த வழக்காடுகிற திறமையில.
இவர் என்ன செய்தார்? இவர் ஒரு யூதனாக இருக்கிறதுனாலே, ஆனா சரித்திரத்தை வாசித்து பார்த்தோம்னா இவங்க குடும்பத்துல கொஞ்சம் கிறிஸ்தவ ஈடுபாடும் உண்டு. இவருடைய அம்மா அநேகமா ஒரு கிறிஸ்தவளாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த அம்மாவுடைய அப்பா அவர் ரெவரண்ட் ஜானத்தன், அப்படின்னா அவர் ஒரு பாஸ்டரா இருந்திருக்கணும். ரெவரண்ட் ஜானத்தன் குறிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா that means he is a pastor. ஆனாலும் இவர் அப்பா ஒரு யூதனாக இருந்ததுனாலே இவருக்கு இந்த கிறிஸ்துவத்து மேலையும் கிறிஸ்துவின் மேலையும் பற்றுதல் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இப்போ இவர் என்ன செய்தார்? ஒரு தீர்மானம் எடுத்தார். அவருக்கு இருக்கிற இந்த வழக்காடுகிற எல்லாம் ஆராய்ந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரூஃப் எடுத்து, இல்லை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் நிரூபிச்சிட்டேன் இயேசு உயிர் தெழுதல கிறிஸ்தவம் பொய் என்று நான் நிரூபிக்க முடியும் என்று ஒரு சவாலை எடுத்தார். இவர் யாருன்னா, இவர் தான் ஹார்வர்ட் லா இன்ஸ்டிடியூட்ல ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார். முக்கியமான ஒரு அந்த 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 ஹார்வர்ட் லா ஆஃப் இன்ஸ்டிடியூட்லயே மிக உயர்ந்த கருதப்பட்டவர் இவர் தான், பிரபலமானவர். இவர் என்ன செய்தார்? கிறிஸ்தவத்தை நாம் இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அப்படி என்றால், அவர் ஏன்னா அவங்க மரணத்தை நம்பினாங்க தானே, யூதர்கள் மரணத்தை நம்பினாங்க, உயிர்ப்பை நம்பவில்லை. அப்போ உயிர்ப்பு பொய் என்று அவர்கள் நிரூபிச்சிட்டாங்கன்னா கிறிஸ்தவம் என்ன செஞ்சிடும்? தோல்வி அடைந்து விடும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சியிலே அவர் ஈடுபட்டார். அமெரிக்காவிலே மெசேஷியட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தை சேர்ந்த ஒருவர். அப்போ அவர் எடுத்த பகுதி என்னவென்றால், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை வாசிக்க தொடங்கினார். சரியா? அதை நான் வாசிக்கிறேன். யோவான் 20 ஜான் சாப்டர் 20 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இப்ப சம்பவம் என்ன நடக்குது? மகதலேனா மரியாள் காலையில் விடிய காலையில் அதிக இருட்டோடே கல்லறைக்கு வராங்க. ஏன் வராங்க? முதல் நாள் ஓய்வு நாள், அவங்க எங்கேயும் போகக்கூடாது. இப்ப மறுநாள் காலையில வராங்க. ஏன் வராங்க அப்படி என்றால், அவங்களுக்கு இப்ப நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதானே, இந்த இறந்தவங்களுக்கு 3ஆம் நாள்ல போய் பால் ஊத்துறது இருக்குதானே, அந்த மாதிரி யூதர்கள் சில சில சம்பிரதாயங்கள் உண்டு. அப்போ அவங்க அதை செய்வதற்காக காலையில வராங்க. ஏன் அதிக இருட்டோடே வராங்க அப்படி என்றால், ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்பதான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இப்பதான் இயேசுக்குள்ள கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சீஷர்கள் ஒளிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களாக இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க? தொந்தரவு கொடுப்பாங்க. அப்படி என்று ஒரு பயத்துல யாருக்கும் தெரியாத நேரத்துல இரவுல, அதாவது விடிய காலையில வராங்க. வரும்போதே யோசிச்சுட்டு வராங்க. அதை மற்ற காஸ்பல்ல வாசிக்க முடியும். யார் இந்த கல்லை நமக்கா புரட்டுவா? பெரிய கல்லு மூடப்பட்டு வச்சிருந்தது. யாரு இந்த கல்லை நமக்கா புரட்டுவான்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு வந்த சம்பவம் மற்ற காஸ்பல்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா இவங்க பாக்குறாங்க, கல்லு நவுத்து இருக்குது. அப்ப இவங்க உள்ளுக்கு பாக்குறாங்க. அவங்க உள்ளதான் போய் பார்த்துருக்கணும். அவங்க உள்ள போய் பார்த்தாங்கன்னு போடலாங்க பாருங்க. முதல் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடைய மகதலேனா மரியாள் கல்லை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்தில் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். சரி, அப்போ இவங்க உள்ள போய் பார்த்தாங்களா இல்லையான்னு இந்த வசனத்துல குறிக்கப்படல.
பிற்பாடு அதோட குறிப்பை நம்ம பார்ப்போம். இவங்க நினைச்சிட்டாங்க கல்லறை திறக்கப்பட்டு இருக்குது, அவரை யாரோ களவாய் எடுத்து போய் விட்டாங்கன்னு சொல்லி பேதுருவோடையும் யோவானுக்கிட்டையும் போய் சொல்றாங்க. கேட்ட உடனே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மகதலா மரியாளுக்கு தெரியாது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அங்க பாடி இல்லை, கல்லறை திறந்து இருக்கிறத பார்த்துன்னு நினைச்சிட்டாங்க யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப பேதுருவும் யோவானும் ஒடியாறாங்க. யோவான் வேகம் ஒடியாண்டன, நான் ஒரு வாலிபன். பேதுருக்கும் வயது 40க்கு மேல்பட்டவராக இருந்திருக்கிறார், அவர் கொஞ்சம் மெதுவா ஓடி வர்றாரு. யோவான் வந்து என்ன செய்யறாரு, அந்த கல்லறையை பார்க்கிறாரு, இயேசுவோட உடல் உள்ளதான் இருக்குது. இயேசுவோட உடல் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது. என்ன சொல்றீங்க? இயேசுவோட உள்ள அவர் தான் உயிரோடு எழும்பிட்டாரு. அப்படி என்றால் இங்க பாருங்க, வசனம் சொல்லுது 3ஆம் வசனம், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அவன் வந்து குனிந்து, அந்த கல்லறை எப்படி இருக்கும்னா, அது ஒரு வாசல் இருக்கும். நாங்க போயிருக்கிறேன், நான் போய் பார்த்துருக்கிறேன் இஸ்ரேல். அந்த வாசல் இருக்கும். வாசலுக்கு நுழைந்த உடனே நம்முடைய ரைட் சைடு ஒரு ரூம் இருக்கும். ஒரு ரைட் சைடு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல 2 கல்வெட்டு இருக்கும், ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம். என்னன்னா அந்த பாடியை வைக்கிறதுக்கான இடம் அங்க இருக்கும். ஒன்று அந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும். வாசல்ல நுழைஞ்சி ரைட் சைட்ல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அது உள்ள 2 பாடி, இங்க ஒன்று வைக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ வாசல்ல இருந்து பார்த்தோம்னா இந்த உள்ள இந்த பாடி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, அதோடைய கால் பகுதி தெரியும். இங்க வெளியிலேருந்து பார்த்தோம்னா கால் பகுதி தெரியும். அந்த கால் பகுதி எப்படி இருந்திருக்கும் அப்படி என்றால் 19வது அதிகாரத்துல அதை பார்க்க முடியும். 19வது பின்னால வசல பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 39வது வசனம், ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகர்ந்த வர்க்கத்திலுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசு வைத்தார்கள். என்ன கொண்டு வந்தாங்க? வெள்ளை போலமும் கரிய போலமும் என்ற ஏதோ ஒரு அவங்களுடைய பயன்பாட்டில் இருந்த ஏதோ ஒரு பொருள். இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா ஏறக்குறைய சந்தன பைப்பம் தானே, சந்தன பைப்பம் வேற என்ன பயன்படுத்துவோம்? பன்னீர் சந்தனம் எல்லாம் ஒரு மாதிரி குழச்சி இங்கெல்லாம் பூசுவாங்க தானே, இருக்குதானே? அந்த மாதிரி ஒன்று. அது ஒரு ஒரு அவங்க மருத்துவ குணமுடைய சில பொருட்கள். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மரித்தோரை அவர்கள் பாடம் பண்ணும்படி. நம்ம மாதிரி உடனே கல்லறையில் புதைக்கிறது இல்லை. இருந்தாலும் நான் போன வருடத்துல ஒரு இறப்புக்கு போனப்போ நான் பார்த்தேன், போன பெட்டியில பிணத்தை வைப்பதற்கு முன்பதாக உப்பு, ஃபுல்லா உப்பு, அந்த கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை கொட்டுனாங்க. அதுக்கு மேலதான் அந்த பாடியை வச்சு அந்த அடக்கம் பண்ணும் பொழுது பாடி மேலேயும் கல் உப்பை கொட்டுனாங்க. கல் உப்பு கொட்டிட்டு இந்த பெட்டியை இறக்குறது முன்னே அதுக்குள்ளேயும் கல் உப்பு கொட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்டியை உள்ள இறக்கி அது மேலேயும் கல் உப்புலாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மூட்டை மூட்டையா கொட்டினாங்க. அதுக்கு பார்த்தா மண்ணை போட்டு மூடினாங்க. இன்னைக்கும் சில பழக்கங்கள் உண்டு, அதுக்கு சொல்றேன். அப்ப அந்த நாளுக்கு என்ன செய்வாங்க, இந்த வெள்ளை போலமும் இந்த கரிய போலமும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி, சரியா, ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்து உடம்புல அவங்க வந்து பூசுவாங்க. மொத பூசிட்டு உடம்பு புறா பூசிட்டு ஒரு துணி எடுத்து சுத்துவாங்க. அது மேல மறுபடியும் அதை பூசிட்டு சுத்துவாங்க. மறுபடியும் அதை பூசி எவ்வளவு இருக்குதோ பூசிட்டு எனக்கு 2 லேயர் 3 லேயர் பூசி துணியை சுத்தி 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 சீலையை போல சுத்துவாங்க. இது எது வரைக்கும் செய்வாங்கன்னா கழுத்து வரைக்கும் தான் செய்வாங்க. சரியா?
கழுத்துக்கு மேல் புறத்துல தலைப்புறம் அது வேறே ஒரு துணியில, தனியா அதுக்குன்னு ஒரு துணி இருக்கும், அந்த துணியில சுத்துவாங்க. அப்போ இந்த கறி அந்த 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 பேஸ்ட் போட்டு சுத்தின இந்த இந்த துணி இருக்கு இல்லையா, அது எப்படி போயிடும்னா அப்படி இறுகி போயிடும். இப்ப நம்ம சிமெண்ட் கட்டு போடுறோம், அடிப்பட்டா அது போடும்போது எப்படி இருக்கும்? சாஃப்டா தானே இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? கல்லாயிரும் தானே. அதே போல அது மாறிடும். சரியா? அப்போ இயேசு உயிர் தெழுந்தார் அப்படி என்றால் அவர் அந்த 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 கட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வரல, கட்டு கட்டாகவே இருக்குது. அவருடைய வல்லமை, அவரோட சரீரம் இப்ப வேற ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு, நம்மளோட சரீரம் மாதிரி அல்ல. அப்ப இவர் யோவான் வந்து இப்படி பாக்குறாரு. இப்போ அவர் மேல சுற்றி இருந்த துணி இங்கே தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியும், இறுகி போயிருக்கும். அவர் நினைச்சுக்குவாரு பார்த்த வரைக்கும் ஓ பாடி இருக்குது, ஏன்னா இறுக்கிப்பட்டு இருக்குது, கொஞ்சம் இப்படி இப்படி சப்பி போய் கிடக்காத, நல்லா மொத்தமா தானே இருக்கும், கால் பகுதி நல்லா உயரமா அப்படி இருக்கும் இல்லையா, நல்லா போட்டு சுத்தி கிராஸா இருக்கும், அப்படி கடினமா இருக்கும். சரி, யோவான் வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நம்பவில்லை. யோவான் நம்பல. அடுத்து என்ன நடந்தது? ஆறாம் வசனம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, இப்ப யோவான் வெளியே நின்ட்டாரு, பேதுருவ உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போய் பார்க்கிறாரு, சீலைகள் கிடக்கிறதையும், அதாவது அவர் சுற்றி உடம்பு சுத்தி இருந்த அந்த அந்த ஒரு பேக்கேஜ் அப்படியே இருக்குது இருக்கிறதையும், தலையை சுட்டிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராம தனியே ஒரு இடத்தை சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். இப்ப என்ன பேதுரு என்ன பாக்குறாருன்னா, உள்ள வந்து பாக்குறாரு, அவர் மேல சுத்தி இருந்த அந்த 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 துணி இறுகி அது அப்படியே இருக்குது, தலைப்பகுதி எம்டி கோசமா இருக்குது. அப்ப அந்த இறுகி இருந்த உள்ள என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஏசு உடல் இருந்துச்சு, அங்கிருந்து வந்துருச்சு. இப்ப அவர் சுத்தி இருந்த துணி, என் வசனம் சொல்லுது, அவர் தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். இந்த வசனத்தை வாசித்த உடனே இந்த மகா பெரிய சைமன் கிரீன்லீஃப் என்ற லாயர் உடனே இயேசுவை விசுவாசித்தார். உடனே இயேசுவை விசுவாசித்து உடனடியாக ஒரு தன் விசுவாசத்திலே கிறிஸ்தவனாக மாறினார். அப்படி இந்த வசனத்துல என்னத்தை அவர் வாசித்தார்? இதுல நமக்கு என்ன புரிகிறது? என்ன, மறுபடியும் வாசிக்கிறேன். சீலைகள் கிடக்கிறதையும், அதாவது அவர் சுற்றி இருந்த அந்த இறுகி போன அந்த அந்த ஒரு பேக்கேஜ் அப்படி இருக்குது. அவர் தலையை சுற்றிருந்த துணி எப்படி இருக்குதாம்? அவர் தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். இதுல என்ன இருக்குது அப்படி என்றால், இது நமக்கு புரியவில்லை, நமக்கு இது நார்மலா படிக்கிறோம். ஆனா யூதர்கள் இதை புரிந்திருந்தார்கள். என்ன நடந்தது என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுக்குதான் நம்ம யூத கலாச்சாரம் நமக்கு தெரிய வேண்டும். இப்ப இங்க சுருட்டி வைத்திருக்கிறது என்றால், ஒரு துணியை சுருட்டி வைங்க அப்படின்னா எப்படி வைப்பீங்க? சுருட்டி வைப்போம். இங்க எங்க சீஃப் எடுத்துக்கிறேன். இதை சுருட்டி வைங்கன்னா எப்படி வைப்போம்? சுருட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படித்தானே வச்சிருப்போம். நம்ம நமக்கு எல்லாத்துக்கும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வோம். ஆனா இங்க யூதர்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது. என்ன அப்படி என்றால், இது ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அது என்ன மெத்தட்னு அப்புறம் சொல்றேன். இப்ப யூதர்கள்ல அந்த நாட்கள்ல நல்ல ஒரு வசதியான ஒரு முக்கியமான ஒரு விஐபி வச்சுக்குவோம். ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு லாயரா இருக்கலாம், நல்ல ஒரு பணக்காரரா இருக்கலாம். சரியா? அவர் வீட்டில் வந்து வேலையாட்கள் இருப்பாங்க. சரியா? வேலையாட்கள் இருப்பாங்க. அப்போ அங்கு அவங்கள்ட்ட இருந்த பழக்கம் எப்படி என்றால், இவர் சாப்பிட உட்காரும் பொழுது
சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்றதுக்கு முன்னுக்கே அங்க இருக்கிற வேலையாட்கள் என்ன செய்யணும், அவருடைய உணவு எல்லாம் எடுத்து எல்லாம் பரிமாறிட்டு எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இவர் சாப்பிட உள்ளுக்கு வரும் முன்னே அவங்க அங்கேருந்து வெளியே போயிடணும். அவர் சாப்பிடும் பொழுது வேலையாட்கள் அங்க இருக்கக்கூடாது. ஓகே, சாப்பிடும் பொழுது வேலையாட்கள் அங்க இருக்கக்கூடாது. அப்போ இவர் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். சாப்பிட்டு முடிச்சிட்டாரா இல்லையா எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. இப்போ ஒருவேளை அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது உணவு உண்ணு கொண்டு இருக்கிறார், திடீர்னு அவர் சந்தைக்கு யாரோ வந்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. சரியா, அவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. அப்போ ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு. அப்ப வேலையாட்களும் அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப வேலையாட்கள்கிட்ட அவர் ஒரு சிக்னல் கொடுக்கணும். அதாவது நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, சாப்பாடு எடுத்துறாதீங்க, வெயிட், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த சாப்பாடு நெப்கின் இருக்குது, நீங்க போட்டு சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு துணி இருக்கும். அந்த துணி அவர் என்ன செய்வாரு, இப்படி எடுத்து இப்படி சுருட்டணும். இப்படி சுருட்டி இதை இப்படி மடிச்சு அப்படி அந்த மேஜை சாப்பிட்ற இடத்துல இப்படி வச்சிடணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் திரும்ப வருவேன். அல்லேலூயா. இயேசு கல்லறையில இந்த சிமியோன் இதை பார்த்தார், வசனத்தை வாசித்தார். இயேசு தலையில் மேல் வைத்திருந்த துணி, சுருட்டப்பட்டிருந்த துணி இப்போ மடித்து அங்க வைக்கப்பட்டிருந்ததாம். என்ன அர்த்தம்? நான் திரும்ப வருவேன். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஆமென். நம்ம உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம் என்றால் என்ன, அவர் திரும்பி வரப்போகிறார். ஆமென். இதை வாசித்த சிமியோன் கிரீன்லீஃப் உடனடியாக தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிடம் கொடுத்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பல வருடங்களாக மெசோஷியத் பைபிள் சொசைட்டில அவர் தலைவராக இருந்திருக்கிறார். ஆமென். அது அவரை அசைத்தது. அப்போ நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் போவோம். அங்க இருந்த பரிசேயர்களோ அவர் சொன்ன காரியங்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே போல ஒரு யூதனாக இருந்த சிமியோன் கிரீன்லீஃப் 1853 வரை வாழ்ந்த சிமியோன் கிரீன்லீஃப் இந்த சத்தியத்தை அறிந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இயேசு மறுபடியும் வருவார். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப மறுபடியும் 10ஆம் அதிகாரத்திலே நாம் 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக வாசிப்போமாக. 7ஆம் வசனத்துக்கு போவோம். 6 முடிச்சிட்டோம் அல்லவா? இப்போ நம்ம என்ன செய்வோம், 7ஆம் வசனத்துக்கு போவோம். 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதாவது 6ஆம் வசனத்திலே அவர் பார்க்கிறார், இந்த மக்கள் நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள மாட்டுகிறார்களே என்று சொல்லி, இவ்வளவு நேரம் ஒரு உவமையை பேசி இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி. யார்கிட்ட ஆங்கில பைபிள் இருக்கு? Can you read verse 7? Again, அந்த வார்த்தை தான் வேணும் எனக்கு. Again. ஓகே, போதுமா? Again. இயேசுட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மறுபடியும் அவர் சந்திப்பார். எஸ், இந்த உலக சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. நம்ம பின்வாங்கி தான் போவோம். சில நேரத்துக்குலாம் விசுவாசம் என்ன செஞ்சிருது, தடுமாறிடுது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்திலையும் தடுமாறி போகணும்னு சொன்னா அது நம்முடைய மிஸ்டேக் ஒரு புறம் இருந்தாலும், உலகத்துல இருக்கிற சவால், நம்முடைய எதிராளி பலம் கொண்டு இருக்கிறான். நம்ம அதை மறந்துடக்கூடாது. எஸ், நம்ம பின்வாங்கி போயிருப்போம். ஆனா நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் மறுபடியும் நம்மை சந்திப்பார். அவர் தான் மெய்ப்பன். காணாமல் போன ஒரு ஆடுக்காக 99 விட்டுட்டு அவர் போவார். அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அது உண்மையிலே இங்க பண்ண போனான்ல, ஒரு சைல்ட்ஹுட் டைம்ல அவர் பார்ப்பாராம், ஒரு அம்மா ஆடு மேய்க்கிறவங்க தானா, அவங்கள்ட்ட எப்போ ஆடு இருக்குமா. ஒரு நாள் இவர் பார்த்தாராம், அவங்க வேற இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவர், என்னம்மா இங்க போறீங்க? இல்லை, ஒரு ஆடை காணையா, அதை நான் தேடி போறேன் அப்படின்னாங்களாம். உண்மை சம்பவம். மேய்ப்பன் செய்கிற காரியத்தை இங்க
அது உண்மை. கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்க. இன்னொன்று பார்க்கும்போது கேட்டா, என்ன போனீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அவருடைய தன்மை என்னது? மறுபடியும் he will make his effort. மறுபடியும் அவர் நம்மை சந்திப்பார். என்ன சொன்னாரு? வசனம் சொல்லுது, அவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார்? அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி அவர் கிவ் அப் பண்ண மாட்டார். ஆமென். அவர் கிவ் அப் பண்ண மாட்டார். ஆனாலும் yes his own time extend. ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரையறையை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளாக நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. என்ன நடக்கும் அப்படி என்றால், ஒருவேளை நம்ம அவருடைய சத்தத்திற்கு அவர் மறுபடியும் நம்மை சந்திக்கிறவராக இருந்தும் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா, ரோமர் 1:28 சொல்லுகிறது. ரோமர் 1:28 சொல்லுகிறது, ரோமன்ஸ் சாப்டர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதபடியால், அதாவது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒன்று. இன்னொன்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆபத்தான வசனங்கள். எபிரேயர் 6:4 சொல்லுகிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். வசனம் எச்சரிக்கிறது, நாம் ஒரு தடவை இயேசுவை ருசி பார்த்து அவரை விட்டு பிரிந்து போனோமே என்று சொன்னால் மறுபடியும் அவர்கிட்ட வருகிறது அரிதான காரியமா. நம்ம அவர்கிட்ட வர்றது அரிது, ஆனால் அவர் நம்மை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தன் நாடை தேடி வருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்று அந்த நாளா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதனால கர்த்தர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். சரி, இப்போ அந்த யோவான் 10:7 இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம் தியானிப்போமாக. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் வாசல், நான் தான் வாசல். நான் மெய்யாகவே சொல்றேன்னா அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்தை குறித்து வெயிட் இப்போ நான் பேசிக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. சில பேர் திடீர்னு நம்ம உடம்புங்க இருக்கும், சிந்தை வேற எங்கேயாச்சும் இருக்கும் இல்லையா? இப்போ நான் சொன்னேன், கவனம் அங்க பாருங்க, எல்லாம் அங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. அந்த மாதிரி மெய்யாகவே என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது இப்ப நான் உங்க அம்மா உங்களுக்கு லெட்டர் போடுறாங்க. ஓகே, நீங்க வெளியே நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த லெட்டர்லாம் இல்லை, மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு லெட்டர், ஒரு 2 பேஜ் லெட்டர் வருது. முழு லெட்டரை யார் எழுதுனா? அம்மா தான் எழுதுனாங்க. ஆனா அங்க ஒரு இடத்துல மட்டும் ஒரு 2 வரியை கோடு கிழிக்கிறாங்க. சோப்புகள்ல இங்க்ல கோடு கிழிக்கிறாங்க. அது என்னது? முழு லெட்டரா அம்மா எழுதுனது தான். ஆனா அது 2 வரி அம்மா எழுதுனதும் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஆண்டவர் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க கவனம்லாம் அங்க வருது. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? நானே ஆடுகளுக்கு வாசல். நானே ஆடுகளுக்கு வாசல் மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இந்த வாசல் சொல்லும் போது ஆங்கிலத்துல படிங்க சிஸ்டர், உங்கள்ட்ட இங்கிலீஷ் தானே, படிங்க. கேட். இந்த கேட்னு சொல்லும் பொழுது, வாசல் என்று சொல்லும் போது யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, பட்டுன்னு அவங்களுடைய மைண்ட் ஒரு இடத்துக்கு போகும். பட்டுன்னு என்ன செய்யும், ஒரு இடத்துக்கு போகும். இப்ப நாங்க
2 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஸ்டடீஸுக்கு போயிருந்தோம். பைபிள் காலேஜ் மூலியமா போயிருந்தோம். ஊட்டியில் ஸ்டடீஸ் நடக்கும் பொழுது அங்கே வந்திருந்த ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவர் பிப்ளிக்கல் இன்டர்பிரேட்டேஷன், அதாவது பைபிளை வியாக்கியானம் செய்கிற முறை என்று கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சார். இந்த ஒரு விரலை காமித்து இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். அவரு என்னது, அவர் இந்தியாக்காரர், நம்ம எல்லாம் மலேசியன்ஸ். நாங்க எல்லாரும் ஒரு அர்த்தம் சொல்றோம். இப்ப நான் அப்படி காட்டுறேன், எனக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்க? ஒண்ணு, வேற வேற சொல்லுங்க, என்ன அர்த்தம்? மேல. ஓகே, வேற வேற சொல்லுங்க. நான் ஒரு பாஸ்டரா அதை காட்டுறேன், புல்பீட்ல இருந்து காட்டுறேன். என்ன அர்த்தம்? வார்னிங். ஓகே, வேற எல்லாம் ட்ரை பண்ணுங்க. சம்திங் இம்பார்ட்டன்ட். வேற நீங்க சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, ஏதாச்சும் சும்மா தோன்றதை சொல்லுங்க. ஏதோ ஒரு குறிப்பு நீங்க என்ன சொல்றீங்க? வேற. ஓகே, நாங்க என்னென்னலாம் சொன்னோம்னா, மெய்யான தேவன், நானே வழியும் சத்தியம் ஜீவன், என்னென்னமோ பதில் சொல்றோம். எங்க கூட இருந்த இன்னொரு பாஸ்டர்கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னாரு? விக்கெட் அப்படின்னாரு. கிரிக்கெட்ல இருக்கிற இது ஒரு முக்கியமான சிம்பிள். இந்தியாவில் யாரை போய் கேட்டாலும் விக்கெட்டோ என்னமோ தெரில, விக்கெட்டா எப்படின்னா உங்களுக்கு தெரியும், விக்கெட் அது வந்து கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு சிம்பிள். நமக்கு அது புரியல. நம்ம யாருக்காச்சும் எட்டு நிச்சாது, பிகாஸ் வி ஆர் நாட் இந்தியன். நம்ம இந்தியா தேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அதான் நமக்கு புரியல. ஆனா அங்க போயிட்டு ஒரு விரல் நீட்டினா அவங்களுக்கு தெரிஞ்சிருது என்னன்னு. இப்போ இங்க நம்ம மலேசியால நான் அந்த வார்த்தையை சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி எல்லாம் மாமால பார்ப்போம் அப்படின்ற. யாருக்காச்சும் புரியலையா? இன்னைக்கு ராத்திரி நம்ம மாமால பார்ப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் என்னது, உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட போறோம். தமிழ்நாட்டில் போயிட்டு மாமானா எந்த தாய் மாமாவா, பக்கத்து வீட்டு மாமாவா, எந்த மாமான்னு கேட்பாங்க. சரியா? ஒருவேளை இந்த யூடியூப் இந்தியாவில் உள்ள என்னோட உறவினர்களை பார்க்குறாங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். அவங்களுக்கு மாமானா என்னன்னு தெரியாது. மலேசியாவில் தான் நம்ம இந்தியன் முஸ்லிம்கள் அவர்களை மாமா என்று நம்ம அழைக்குவோம், அப்படித்தானே? அப்ப அவங்க வைத்திருக்கிற இந்த உணவகம் அதற்கு மாமா ஸ்டால் என்று சொல்லுவோம். அப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யுது, நமக்கு அங்கு உள்ளவங்களுக்கு தான் அந்த அர்த்தம் புரியும். இப்ப இயேசு அங்க நானே வாசல் என்று சொல்லுகிறார் அல்லவா, அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஒரு இடத்துக்கு போயிருக்கும். எங்க போயிருக்கும் அப்படி என்றால், இப்ப இயேசு தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து, அந்த 10 கற்பனைகளை ஒரு உடன்படிக்கையின் பெட்டியை செய்ய சொல்லி மோசேயிடம் சொல்லி அது உள்ளே வைத்து, அந்த உடன்படிக்கையின் பெட்டியை வைக்கிறதற்கு ஒரு இடம் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு 3 வாசல் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாக பிரிக்கப்படும். முதல் பகுதி அந்த வாசல் வழியாய் உள்ளே நுழைந்த உடனே அங்க பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கு பின்னாடி தண்ணி தொட்டி இருக்கும், கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் அங்க பலியிடுகிறது அங்க இருக்கும். அது ஒரு பகுதி. அது உள்ளே போகணும் என்று சொன்னால் அது பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு ஒரு வாசல் இருக்கும். முதல் வாசல் உள்ளுக்கு வந்துட்டோம் அப்படி என்றால் அங்க பலியிடுகிற இடம், அப்ப தண்ணி தொட்டி இருக்கும். அங்க வந்து இந்த ஜனங்கள் வந்து பலியிடுகிறவங்க அங்க வரலாம். அங்க வந்து என்ன செய்யணும், பலியிடணும். அதுக்கு அங்கிட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்துள்ளுக்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு கதவு இருக்கும் அல்லது ஒரு திரை இருக்கும். அது உள்ளுக்கு போகணும்னு சொன்னா அங்க வந்து சமூகத்துக்கு அப்பம் இருக்கும், பிரெட் வச்சிருப்பாங்க, வேற என்ன இருக்கும், தூப வர்க்கங்கள் இருக்கும், சாம்பிராணி இருக்கும். சரியா? அதுக்கு ஒரு வாசல். அடுத்த 3வது வாசல் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அது உள்ளதான் உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும். அது உள்ள வருஷத்துல ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் உள்ளே போக முடியும். அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உண்டு. 3 வாசல். அப்போ வாசல் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி எதை கிளிக் பண்ணும், அந்த வாசல்களை தான் கிளிக் பண்ணும். சரியா?
அப்போ இந்த வாசலுக்கு, இந்த 3 வாசலுக்கும் 3 பெயர் உண்டு. முதல் வாசல் எபிரேய வார்த்தையில ஷார் ஹக்கட்ஜார். நான் ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதிக்கங்க. SHA மேல ஒரு கொமா AR ஷார். அல் அக்கட்ஜார்னா HACHATZER. சரியா? அது எழுதிக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. இது முதல் வாசல். இரண்டாவது வாசல் என்ன அப்படி என்றால் பெசாக் அஹோஹேல் அப்படின்னு வருது. PETHACH முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை HAOHEL. சரியா? வாயிலே நுழையில தானே வார்த்தைகள்லாம். மூன்றாவது வாசல் பேர் என்னன்னா பராகாட். PARACHAT இல்லை ET. சரி, 3 வாசல் இருக்குது. இந்த பேர் யாருக்காச்சும் வாயில வருதா? வர மாட்டேங்குது. ஆனா இந்த சொற்களை தமிழ்ல மொழி பெயர்த்தனா என்ன வார்த்தை தெரியுமா? யோவான் 14:6. யோவான் 14:6. John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசுதான் வாசல். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கை வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால் அவர்தான் வாசல். இந்த 3 வாசலும் அவர்தான். சொல்றாரு, என்னை தாண்டி தாயா நீங்க வரணும், என்னை அன்று பிதாவிடம் ஒருவனாலும் போக முடியாது. இந்த சத்தியத்தை அங்க பேசி கொண்டிருக்கிறார். நானே வாசலா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே வாசலாக இருக்கிறார். ஆமென். ஆக ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொன்று ஒரு சத்தியத்தை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். இப்போ ஒன்று யூதர்கள் அறிந்து கொண்டார்கள், என்ன இவர் அங்கே இவர் பேசுகிறார். இஸ் கனெக்டிங் himself to the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இவர் தன்னை இணைக்கிறார் என்று அறிந்து கொண்டவர்கள் இன்னொரு இடத்துல, இன்னொரு கான்டெக்ட்ல இப்ப அவர் ஒரு மேய்ப்பனை தானே காட்டிக் கொண்டு இருக்கிறார். மேய்ப்பனை தானே காட்டுறார். மேய்ப்பன் என்ன சொல்லுகிறார்? இவர் என்ன சொல்ற மேய்ப்பன்னு? அதனால் இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். இப்போ நமக்கு தெரியும், ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தைக்கு இங்க கேட் இல்லை. அந்த நாட்கள் இருந்த முறைமையின்படி கேட் இல்லையா. ஆடுகள் வெளியே போகிறது. போன வாரம் தியானித்தோம். ஆடுகளை போக விட்டு அவர் போய் மேய்ச்சிட்டு ஆடுகள் அவர் பின்னாடி போகிறது. மேய்ச்ச பிறகு மறுபடியும் தொழுவத்துக்கு வருகிறது. தொழுவத்துக்கு வந்த கையோட இந்த மேய்ப்பன் என்ன செய்வாராம்? அந்த வாசல் இருக்கு இல்லையா, வாசல் குறுக்காக படுத்துக் கொள்வாராம். வாசலுக்கு இதான் வாசல், ஆடுகள் எல்லாம் பின்னாடி இருக்குது, குறுக்காக இப்படி படுத்துக் கொள்வாராம். இப்போ ஒரு ஆடு வெளியே போகணும்னா அவரை மிதித்து தாண்டி தான் வெளியே போகணும். யாராச்சும் அந்த ஆடை எடுக்கணும்னு சொன்னாலும் இவரை தாண்டி மிதிச்சுதான் வந்து ஆடை வெளியே கொண்டு போக முடியும். கர்த்தர் நம்மை அப்படியாக பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய மந்தையிலிருந்து நாமும் அவர்கிட்ட பிரிந்து போகாதபடி, வேற யாரும் நம்மை பிரித்து விடாதபடி அவர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் தன் ஜீவனை பெற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். சவால் நிறைந்த உலகத்துல இதோ இந்த எக்கானமி மலேசியால சரி உலகம் பூரா எப்படி போயிட்டு இருக்குது கேட்காதீங்க. யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து எழுந்து வந்துருங்க. பயத்தை மூட்டும். எக்கானமி இஸ் வெரி பேட். ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த ஆடு அதுக்கான சாப்பாடை குறித்து கவலைப்படாது. இந்த ஆடு அதோட தண்ணீரை குறித்து கவலைப்படாது. அதெல்லாம் மேய்ப்பனோட வேலை. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், ஒரு சேனல் நான் அடிக்கடி பார்ப்போம், டிராவல் சேனலு.
ராஜஸ்தான் பகுதியில அது ஒரு பாலைவன இடத்துல அவர் சில ஆட்டு கூட்டத்தை காட்டுறாரு. ஆட்டு கூட்டத்துக்கு மேய்ப்பன் இல்லை. என்ன காரணம்னா அந்த வறட்சியான இடத்துல அவங்களால அந்த ஆடை பராமரிக்க முடியலையா, அந்த ஆடுகளுக்கு அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியலையா, சாப்பாட்டை காட்டிலும் தண்ணீர் கொடுக்க முடியலையா, வறட்சியான இடம். அப்ப என்ன செய்வாங்களாம், மேய்ப்பர்கள் இந்த ஆடை விட்டு விடுவாங்களாம். அதுங்களாம் கூட்டமா கூடி எங்கேயாச்சும் அதுங்களாம் பொழைச்சிக்கும், முடிஞ்ச அளவுக்கு சவாய் பண்ணும், இல்லாட்டி அதுங்க செத்து போயிடும். யாரும் வந்து திருடவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்டை திருடிட்டு போயிட்டு அதை பராமரிக்கிறது லேசான காரியம் அல்ல. அந்த வீடியோல காட்டுற ரோட்டு ஓரத்துல ஒரு ஆடு செத்தே கிடக்குது. அப்ப அந்த ஆடுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூடாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, மொட்டை வெயில். அப்ப என்ன செய்யுதுங்க அந்த ஆடுங்க, செம்மறி ஆடுகள் எல்லாம் கூட்டமா கூடி தலையை மட்டும் கீழே அப்படி குனிஞ்சிருக்கு. குனிஞ்சி இன்னொரு ஆடு அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளுடைய அந்த ஷேடோ, அந்த நிழல் என்ன செய்யுது, அவங்களுக்கு தற்காலிகமாக இந்த வெயில்ல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குது. ஒரு 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 10, 7, 8 ஆடுகள், 10, 12 ஆடுகள் அப்படி கூடி அப்படி நிக்கிறத பார்க்கிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். நம்ம போன வாரம் ஒரு வசனத்தை தியானித்தோம். இயேசு சொன்னார், இவர்களை பார்க்கும் பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறது. நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காக எழுந்து வந்தவர், நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த உலக சூழ்நிலையிலே பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு 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 குறைபாடு இருக்கிற வேலையிலும் ஒரு பக்கம் நோய் ஒரு பக்கம் அழுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்க. நான் இங்கேன்னு கர்த்தரை பயந்து சொல்றேன். தைரியமா இருங்க. கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை விட மாட்டார். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபித்து கர்த்தர் பந்திக்குள்ளாக போகிறோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத சத்தியத்திலே கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதுனால உலகெங்கும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சவால் நிறைந்த நாட்களிலே கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தரை எங்கள் மேய்ப்பராய் இருந்து எங்களை மேய்த்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சவால்கள் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படி, ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கொண்டிருந்த நாளிலே கர்த்தருடைய அன்பு எங்களை தாங்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பந்திக்குள்ளாக பிரவேசிக்க போகிற எங்களையும் கர்த்தர் புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.